இந்த எபிசோட்ல நாம பார்க்க இருக்கிற டீம் கோச்சுக்கு பேர் போன ஹரியானா ஸ்டீலர்ஸ். ஹரியானா ஸ்டீலர்ஸ்ல 1000 நல்ல பிளேயர்ஸ் இருக்கலாம். போன வருஷம் ரன்னர்ஸ் அப்பா அவங்க இருக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் காரணம் யாரு? நம்ம மன்பிரீத் சிங் தானே. பிகேஎல் பயிற்சியாளர்கள்ல டாப்ல இவரும் நிச்சயமா இருப்பார். ஆக்ரோஷத்துல மட்டும் இல்லைங்க, அறிவிலையும் அண்ணன் தான் கிங்னு ப்ரூவ் பண்ணிருக்காரு. போன வருஷம் நாம டைட்டில இழக்க முக்கியமான காரணமா இருந்த ஒருத்தரை நாம எடுத்தா எப்படின்னு யோசிச்சிருக்காரு. சியானேவை டீம்ல அள்ளி தூக்கி போட்டாரு. Right, to the Haryana Steelers, if we're all completely sure against every other team in the room, at 2 crore and 7 lakh, Mohammad Reza Shadlu will go to the Haryana Steelers. So, அடேங்கப்பா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையேன்னு மத்த டீம்ஸ் எல்லாம் ஷாக் ஆன மாதிரி நாங்களும் ஷாக் ஆகிட்டோம். சியானேவோட ஆல் மனசு அவரை ஆல்ரவுண்டர்னு சொல்லுது. அதனாலதான் ஆக்ஷன்ல கூட அவரை ஆல்ரவுண்டர் கேட்டகரியில பார்த்தோம். ஆனா போன சீசன்ல இவர் ஆடின ஆட்டத்தின் மூலமா எல்லாத்தோட மனசும் இவரை டிஃபெண்டர்னு சொல்லுது. இந்த சீசன் இதுல எந்த சியானேவை நாம பார்க்க போறோம்? டிஃபென்ஸ்ல சிங்கமா இருக்கிற சியானே, டிஃபென்ஸோட கோட்டையா இருக்கிற ஹரியானா ஸ்டீலர்ஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா எதிர் டீமுக்கு என்ன ஆகும்னே தெரியலையே. சூப்பர் டாக்கிள் வந்தா நிச்சயமா கெத்த காட்டுவாங்க. இந்த வாட்டி காட்டுவாங்க. இங்க டிஃபென்ஸ் பாருங்க, என்ன ஒரு டிஃபென்ஸ். அர்ஜுன் தேஜ் லேடி தி மேட்ச். அது மட்டும் இல்லாம போன வருஷம் விட்டதை பிடிக்கணும்னு சில பேர்த்த விட்டாலும் பல பேர்த்த அப்படியே ரீடைன் பண்ணிருக்காங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ். அனுபவசாலியான சியானேவை டிஃபென்ஸ்ல சப்போர்ட் பண்ண இளம் ஹரியானா சிங்கங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. டிஃபெண்டிங்ல நல்லா பண்ண இந்த டீம் ரைடிங்லயும் தன்னோட இளம் படையை கொண்டு சிறப்பா விளையாடி இருக்காங்க. போன வருஷம் ரன்னர்ஸ் அப் ஆன இந்த டீம் இந்த வருஷம் ஒரு படி மேலேற முடியுமா?